இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு பெரும்பாலும் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது வந்து விடுகிறது. வீட்டில் ஒரு குழந்தை அப்படிங்கிறது பிறந்த உடனே என்ன பண்ணுறா, உடனே அவருடைய குடும்ப புரோகிதரோ அல்லது அந்த சாஸ்திரிகளோ அல்லது அந்த ஜோதிடருக்கோ ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணிட்டு குழந்தைக்கு பேர் வைக்கணும், என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள், நியூமராலஜி பாருங்கள், என்ன நம்பர் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பி கொள்கிறார்கள். இதெல்லாம் தேவையே இல்லையே. நம்முடைய சாஸ்திரம் இதற்கு நமக்கு அழகாக வழிகாட்டுகிறது. குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொல்லும் பொழுது 2-3 விஷயங்களை வலியுறுத்தி சொல்கிறார்கள். முதல்ல பேர், அதாவது இந்த நாமகரணம்னு சொல்கிறா இல்லையா, இந்த பெயர் சூட்டு விழாவின் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தட்டில் அரிசியோ அல்லது நெல்லோ நிரப்பிக் கொள்வார்கள். நெல் கிடைக்கிற இடத்துல நெல் தானியத்தை நிரப்பிக் கொள்வார்கள். நெல் இல்லைன்னா அரிசியை நிரப்பி கொண்டு அதில் முதல்ல மேலே பிள்ளையார் சுழி போட்டுட்டு ஸ்ரீராமஜெயம் போட்டுட்டு அவருடைய இந்த குலதெய்வத்தினுடைய பெயரை எழுதி முருகன் துணை அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிட்டு முதல்ல என்ன பேர் வைக்கணும்னு சொல்கிறான்னா, அவர்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை எழுத வேண்டும்னு சொல்கிறார். அந்த அரிசி தட்டு இருக்கு இல்லையா, அந்த தட்டிலே தன்னுடைய வலது கரத்தாலே அந்த தந்தையானவர் குழந்தையை மடியிலே வைத்து கொண்டு பெயரை எழுத வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு அங்காள பரமேஸ்வரி குலதெய்வம்னு சொன்னால் அது ஆண் குழந்தையாக இருந்தால் அங்காளன் அப்படின்னோ, பெண் குழந்தையாக இருந்தால் அங்காளி அப்படிங்கிற மாதிரியோ இல்லை அங்காள பரமேஸ்வரிங்கிற மாதிரியோ முதலிலே பெயரினை எழுதிவிட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சாஸ்திரப்படி மாச நாம்னா என்று உண்டு. எந்த மாதத்திலே இந்த குழந்தையானது பிறந்திருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் மாச நாம்னா அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதத்திற்குரிய பெயரை வைக்க வேண்டும் சொல்றா. அதே மாதிரி நட்சத்திர நாம்னா என்றும் உண்டு. எந்த நட்சத்திரத்திலே குழந்தையானது பிறந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய தேவதைகள் என்பது இருக்கும். அந்த தேவதையினுடைய பெயரிலே ஒரு பெயரை எழுத வேண்டியதாக இருக்கும். இது அத்தனையும் உங்களுடைய குடும்ப புரோகிதரானவர் அல்லது உங்களுடைய சாஸ்திரிகளானவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். அதையும் எழுதிவிட வேண்டியது. அதற்கு பின்னால் வருவதுதான் விவகாரிக நாம்னா அப்படின்னு சொல்லுவார். அதாவது எந்த பேரை கொண்டு நாம் அந்த குழந்தையை அழைக்கப் போகிறோமோ அல்லது சர்டிஃபிகேட்டில் பேர் தரணும்னு சொல்கிறா இல்லையா. இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா, அதாவது பேர் சூட்டுதல் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 11 நாள் கழிச்சு தான் பண்ணுறா. 11ஆவது நாள் செய்வார்கள். அல்லது அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்தையும் அந்த தாயினுடைய ஆரோக்கியத்தையும் கொண்டு 21 நாளைக்குள்ளே என்றைக்கோ ஒரு நாள் இந்த புண்ணிய வச்சனங்கிறத வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் பெயர் சூட்டுதல் அப்படிங்கிறத பண்ணுறா. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா கால சூழலிலே அந்த குழந்தை பிறந்த உடனேயே பர்த் சர்டிஃபிகேட்டில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சார் இப்போயே சொன்னால் தான் எங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டில் பேருங்கிறது வரும், உடனே பேரை வைக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணுறா. அந்த நேரத்தில் எப்படி நீங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வைக்கின்ற பெயரானது ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய பெயராக இருக்க வேண்டும். அதனை நன்றாக மனதிலே நிலை நிறுத்துங்கள். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அதற்கேற்றாற்போல் உங்கள் மதத்திலே இருக்கக்கூடிய அந்த கடவுளர்களுடைய பெயர்களை வைத்தால் மிகவும் நல்லது. அல்லது ஒரு பொதுவான பெயராக வைக்கிறோம்னு சொன்னால் அது மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பெயராக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு பார்த்தோம்னா தேன் மலர் அப்படின்னு பேர் வைப்பா, அல்லது தேன் மொழி அப்படிங்கிற மாதிரி பேர் வைப்பா. தெரியுமா? தேன் மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு தேன் போல இனிக்கும், மற்றவர்களுடைய காதுகளிலே தேனாக வந்து பாயும் என்கின்ற அதுபோன்ற அர்த்தத்தை உடைய பெயர்களாக வைக்க வேண்டும். அனர்த்தமான பெயர்களை வைக்கக்கூடாது. குறிப்பாக தெய்வங்களினுடைய பெயர்களை வைப்பது நல்லது. இன்னும் ஒரு சில பேர் வீட்டில் பார்த்தோம்னா தங்களுடைய முன்னோர்களினுடைய பெயர்களையே வைத்திருப்பார்கள். எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா, தாத்தா பேரை மறந்துடக்கூடாது. இல்லை, 3வது தாத்தா பேரை இவர்கள் மறந்து விட்டார்களே ஆனால் நாளைக்கு சார்த்தம்னு ஒன்று பண்ணும் பொழுது அந்த பேரே தெரியாமல் நிறைய பேர் எங்கள் தாத்தா பேரே தெரியலங்கிறா. இன்னும் ஒரு சில பேருக்கு கொள்ளு தாத்தா பேர்னே தெரிய மாட்டேங்கிறது. இப்படி பரம்பரையிலே இருப்பவர்களுடைய பெயர்களை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக முன்னோர்களுடைய பெயர்களை வைப்பதும் வழக்கத்திலே இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட தெய்வத்தினுடைய பெயரை வைக்க வேண்டும் சொல்றா.
எதற்காக தெரியுமா தெய்வத்தினுடைய பெயரை வைக்க வேண்டும்? அந்த குழந்தையினுடைய பெயரை சொல்லி அழைக்கின்ற சாக்கிலாவது அந்த தெய்வத்தினுடைய பெயரானது அந்த இல்லத்திலே ஒலித்து கொண்டே இருக்கும் தானே. ஒரு ராமன்னு பேர் வைக்கிறோம், ஒரு கிருஷ்ணன்னு பேர் வைக்கிறோம், ஒரு சிவகுமார்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இல்ல முருகன்னு பேர் வைக்கிறோம்னு சொன்னா கூட அந்த குழந்தையை அழைக்கும் பொழுது சிவா அப்படின்னு கூப்பிடுவோம் தானே, ராமான்னு சொல்லி கூப்பிடுவோம் தானே, கிருஷ்ணா இங்க வாப்பான்னு சொல்லி கூப்பிடுவான் தானே. டே கிருஷ்ணா இங்க வான்னு சொன்னா கூட கிருஷ்ண கிருஷ்ணாங்கிற அந்த நாமமானது அப்படியாவது அந்த இல்லத்திலே ஒலித்து கொண்டே இருக்கும் தானே. இப்படி தெய்வத்தினுடைய பெயர் ஒலித்து கொண்டே இருக்கின்ற இடத்திலே எதிர்மறை சக்திகள் என்பது இடம் பிடிக்காது. அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது மகாலட்சுமின்னு பேர் வைக்கணும், தனலட்சுமின்னு பேர் வைக்கணும், வித்யான்னு பேர் வைக்கணும், ஒரு சரஸ்வதி தேவியினுடைய பெயரை வைக்க வேண்டும், பார்வதி தேவியினுடைய பெயரை வைக்க வேண்டும். இப்படி அன்னையரினுடைய பெயரை வைக்கும் பொழுது அந்த தேவிகளினுடைய பெயரை சொல்லி அந்த வீட்டிலே அழைக்கும் பொழுது அந்த சக்தி என்பது தெய்வீக சக்தி என்பது அந்த இல்லத்திலே நிறைந்திருக்கும் அல்லவா. இது போன்ற விதிமுறைகளை கடைபிடித்தாலே போதுமானது. உங்களுடைய குழந்தையானது வாழ்விலே எல்லா விதமான வெற்றிகளையும் பெற்று நமக்கு பெயர் சொல்லும் பிள்ளையாகவே இருப்பார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் எழலாம். உங்களுடைய மனதிலே எழுகின்ற சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.